சுவாச பயிற்சிகள வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா, உங்களுடைய சுவாசம் வந்து ரொம்ப மெதுவா, அதே மாரி ஆழமான ஒரு சுவாசமா இருந்தது அப்படின்னாலே, உங்க உடம்புல இந்த பாராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் வந்து தூண்டப்படும். அந்த மாரி தூண்டப்படும் பொழுது, உடம்புல இந்த இந்த ஸ்ட்ரெஸ் ரெஸ்பான்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து குறைய ஆரம்பிக்கும். அடுத்தது எளிமையான ஒரு நடைப்பயிற்சி. நீங்க ரெகுலரா வந்து ஒரு 20 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷம் வந்து நடைப்பயிற்சி மேற்கொள்றீங்க அப்படின்னா, அது உங்க உடம்புல இருக்கக்கூடிய அதிகப்படியான ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ வந்து குறைக்கும். 3வதாக நீங்க சூரிய வெளிச்சத்துக்கு வந்து ஆட்படுறது. நீங்க ரெகுலரா வந்து ஒரு 15 நிமிஷமோ இல்ல 20 நிமிஷமோ வந்து சன்லைட் எக்ஸ்போஷர் இருக்கும் பொழுது, அது வந்து உங்க உடம்புல இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸோட ரெஸ்பான்ஸ வந்து கொஞ்சம் வந்து மினிமைஸ் பண்ணும். இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்றது. தேவைப்பட்டா நீங்க வந்து இத பற்றி ஒரு ஆலோசனை மருத்துவர்கிட்ட எடுத்துக்கிட்டு, அதற்கான வந்து சில யோக பயிற்சிகளையும் கூடவே சேர்ந்து நம்ம சில வகையான மூலிகைகளும் வந்து எடுத்துக்கலாம். அதுல முக்கியமா வந்து அமுக்ரா வந்து எடுத்துக்கலாம். அதே மாரி முருங்கைக்கீரை வந்து எடுத்துக்கலாம். மணத்தக்காளி வந்து எடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து நீங்க எடுத்துக்கும்போது அந்த ஸ்ட்ரெஸ் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது நல்லாவே வந்து குறைய ஆரம்பிக்கும்.